சம்பாதி மூலமாக இலங்கையில்தான் சீதை இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு வானரங்கள் கலந்துரையாடல் செய்தனர். இலங்கைக்கு யார் செல்வார், எப்படி செல்வார், போகும் வழியில் என்னவெல்லாம் நடந்தது என்பதனை பற்றி இராமாயண கதைகளில் ஒன்றான கண்டேன் சீதையை என்ற தலைப்பில் நடித்து விளக்க வருகிறார்கள் ஸ்ரீ வித்யா மந்திர் கொண்டலாம்பட்டி பள்ளி மாணவர்கள். இதோ உங்கள் முன். சீதை பிராட்டி இலங்கையில் தான் இருக்கிறார் என்பதை சம்பாதிக்காக வழியில் அறிந்து கொண்டேன். இப்பொழுது யார் இலங்கைக்கு செல்வதுதான் எந்த குழப்பம்? என்னால் அக்கறைக்கு போக முடியும், ஆனால் திரும்பி வர முடியும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. மேருமலை இடறி என் கால் உடமாயிடுச்சு. ஆகவே என்னாலையும் போக முடியாது. எனவே அனுமனுக்கு தான் ஆற்றலும் ஆயுட்காலமும் நிறையவே இருக்கு. அனுமனை யாராலையும் அழிக்கவே முடியாது. ஆகவே தாங்களே செல்லுங்கள். இலங்கையே தோண்டி எடுத்து சீதையை மீட்டெடுக்க என்னால் முடியும். நானே செல்கிறேன். என் பெயர் மைனாகம். உங்கள் உபசரிக்கு நான் மலையாக எழுந்தேன். நான் ஒன்றும் உல்லாச பயணம் எல்லாம் போகவில்லை. கடமை எனக்காக காத்திருக்கிறது. வழியை விடு. யார் நீங்கள்? நாங்கள் தான் அரக்கிகள். இப்பொழுது வழியை விடுவீர்களா மாட்டீர்களா? வழியை விட மாட்டோம். இல்லை என்றால் உங்களை கண்ணால் எரித்து விடுவேன். ஓ, அப்படியா? இப்பொழுது பாருங்கள். யார் நீ? இலங்கையில் உனக்கு என்ன வேலை? நான் காவல் தெய்வம். எனக்கு இலங்கையில் காவல் புரிகிற வேலை. என்னை மீறி உன்னால் இலங்கைக்குள் செல்ல முடியாது. அப்படியா? உன்னை அழித்து விட்டு செல்கிறேன். யார் நீ? நான் தான் காவல் தெய்வம். பெண்ணாக உருவம் எடுத்துள்ளேன். அஞ்சனை மகனே, உனது அழகான கைப்பட்டதும் என் கடமைகளை முடித்துக் கொள்கிறேன். இனி தீமைகள் ஒளியும், இலங்கை சிதையும். இலங்கைக்கு போகும் முன்னே இவ்வளவு தடங்களா? ராமன் வாழ்க, ராமன் வாழ்க, ராமன் வாழ்க. யார் நீ? என்னை தெரியவில்லையா? நன்றாக தெரியும். ராமன் என்னை கொல்ல அனுப்பினானா? ராமன் இங்கு நடப்பதை கண்டு வரதான் சொன்னாரே தவிர உன்னை கொன்று வர சொல்லவில்லை. இங்கே என்ன நடக்கிறது என்று நன்றாக பார். பார்த்து விட்டேன். பார்த்து விட்டாயா? சென்று விடு. உன் நிலைமையை பார்த்தால் எனக்கு சிரிப்பாக வருகிறது. ராமனை ஒரு அரச மகன் என்று திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஒரு வீரன் என்று திருமணம் செய்து கொண்டேன். உனக்கு ராமரிடம் நேராக மோத தைரியம் இல்லாமல் மானுருவத்தில் சூழ்ச்சி செஞ்சு என்னை சிறைப்படுத்தியிருக்கிறாய். அது உன்னுடைய கோழைத்தனம். ராமன் ஒரு அற்ப மனிதன். அவனை பற்றி என்னிடமே கூறுகிறாயா? ராமனின் ஆற்றலையும் வெற்றியும் பற்றி உனக்கென்ன தெரியும்? விட்டால் இவள் ராமனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பாள். இவளை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். என்னுடைய உயிர் எல்லோருக்கும் இவ்வளவு பாரமா? ராமன் வாழ்க, ராமன் வாழ்க. நான் தான் அஞ்சனையன் மகன், ராமனின் தூதுவன். இந்த மோதிரத்தை பாருங்கள். நான் யார் என்று உங்களுக்கே தெரியும். இது எவ்வளவு புனிதமான மோதிரம். ஆனால் இந்த இடத்திற்கு வந்துவிட்டதே. இந்த மோதிரத்தை பற்றி உங்களுக்கும் ராமருக்கும் மட்டுமே தெரியும் என்று ராமர் என்னிடம் கூறினார். வாருங்கள் தாயே, நான் உங்களை எப்படியாவது ராமரிடம் சேர்த்து விடுகிறேன். இல்லை, நான் இப்போது வரமாட்டேன். இது ராவணனுக்கும் ராமனுக்கும் நடக்கும் யுத்தம். ராமனின் வீரத்தை பற்றி ராவணன் அறியும் காலம் வரும்போது நான் வருகிறேன். நீங்கள் செல்லுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118,
ஒரு பெண்ணை தேடி அலைவது அவருக்கே புதிதாகத்தான் தோன்றியிருக்க முடியும். அந்த காலத்தில் இப்பொழுது பயன்படுத்துகின்ற மாதிரி தொழில்நுட்பங்கள் இருந்திருந்தால் எவ்வளவு சுலபமாக வேலை முடிந்திருக்கும். சரி சரி, கற்பனை உலகத்தை விட்டு வருவோம். ராமனின் ஆற்றலும் வீரமும் அன்பையும் சீதையின் வழி அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் செல்லும் வழியில் 1000 தடைக்கற்கள் இருந்தாலும் அதனை எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்பதனை ராமாயண கதைகளில் ஒன்றான கண்டேன் சீதையின் மூலம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? நன்றி, வணக்கம். 5000 வருடங்களுக்கு முன்பு ஒரு அதிசய சிறுவன் இந்த பூத்து குலுங்கும் அழகிய பிருந்தாவனத்தில் தனது சிறு வயதினை இந்த மண்ணில் அவன் சந்தோஷமாய் கழித்தான். என்னக்கா, அந்த பண்டிகை நாம எதுக்கு கொண்டாடுறோம்? அதுவா கண்ணா, இதோ தீபாவளி கதையை சொல்றேன் கேளு.
இணையில்லா காவியம் தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விடையும் போரினை சத்தியம் வென்றிடுமோ சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம் கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம் கஜபதாரி துரகமவை மோத உதிர நதி எங்கும் வழிந்தோறும் சிரமருந்த பிறகும் சினம் தணிந்திடாத சில மரவர் உடல்கள் எழுந்தாடும் குருதி புனல் தாகம் மிகுதியுள்ள பேய்கள் தொகுதி பல சேர்ந்து கூத்தாடும் மருந்துகளும் வானில் கழுகுகளும் நல்ல விருந்து வரும் என்றே நின்றாடும் எதிரெதிரே நின்று படை இரண்டும் அங்கு இரு கடல்கள் என்று போராடும் மரண பயமின்றி மலர் அமுகமாக பரவர் மன போரை கொண்டாடும் கஜபதாரி துரகமவை மோத உதிர நதி எங்கும் வழிந்தோடும் சிரமருந்த பிறகும் சிரம் தணிந்திடாது சில மரவர் உடல்கள் எழுந்தாடும் குருதி புனதாகம் மிகுதியுள்ள பேய்கள் தொகுதி பல சேர்ந்து கூட்டாடும் மருந்துகளும் ஆனே கழுகுகளும் நல்ல விருந்து வரும் என்றே நின்றாடும் எதிரெதிர நின்று படை இரண்டும் அங்கு இரு கடல்கள் என்று போராடும் மரண பயமின்றி மலர்ந்த முகமாக மரவர் மனம் போரை கொண்டாடும் கர்ணா இனியும் நீ காலம் கடத்தாதே நாகாஸ்திரம் செலுத்த இது நல்ல தருணம் நிகழட்டும் அந்த பாம்பு கணையாலே பார்த்தனுக்கு மரணம் நிகழட்டும் பாம்பு கணையாலே பார்த்தனுக்கு மரணம் கர்ணா தவறு செய்கிறாய் புலி தலைக்கு வைக்கிறாய் பிசகி போகலாம் அவன் பிழைக்க நேரலாம் மாறாக மார்பின் மத்தியை குறியாக வைத்திடு நாக கணையினால் சரியாக தைத்திடு மார்புக்கு குறிவைப்பதா? மார்பில் விழுப்புண்பட்டு வீர
அடைந்தான் என்னும் புகழை விரோதிக்கு நான் சேர்ப்பதா? கண் முன்னே நிற்கின்ற காண்டீபன் தலைதான் தரையில் உருள வேண்டும். கண்ணார அதை கண்டு என் நண்பன் விழியும் மனமும் குளிர வேண்டும். கண் முன்னே நிற்கின்ற காண்டீபன் தலைதான் தரையில் உருள வேண்டும். கண்ணார அதை கண்டு என் நண்பன் விழியும் மனமும் குளிர வேண்டும். கர்ணா, வேண்டாம் விஷப்பரீட்சை, விரோதியின் மார்புக்கு குறிவை. சல்லியா, சாரதியாக மட்டும் இரு, மந்திரியாக மாறாதே. நாகாஸ்திரம், தடுக்க முடியாத கணை உன் தலையை நோக்கி வருகிறது. தக்க சமயத்தில் என் தலை காத்து விட்டாய். உற்ற நண்பன் நீ என நிலை நாட்டி விட்டாய். ஜனார்தனா சரணம் சரணம், ஜகத் ரக்ஷகா சரணம் சரணம், முகுந்தா சரணம் சரணம், முரகரா சரணம் சரணம், முரளிதரா சரணம் சரணம், மோகன சரணம் சரணம், ஜனார்தனா சரணம் சரணம், ஜனார்தனா சரணம் சரணம், ஜனார்தனா சரணம் சரணம், ஜனார்தனா சரணம் சரணம். தர்மம் அகிலத்தில் வீழும் போதெல்லாம், தர்மம் தன் பலத்தை இழக்கும் போதெல்லாம், சத்புருஷர்களை அகிலத்தில் தோற்றுவிப்பதற்காக, அதர்மிகளை வேறறுப்பதற்காக, தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக நான் புவியில் ஜனனம் எடுப்பேன். இந்நிகழ்வு ஒவ்வொரு யுகத்திலும் நடந்துள்ளது. இனிவரும் காலத்திலும் இந்த நிகழ்வு தொடரும்.
நாங்கள் அந்தந்த பாத்திரமாகிடுவோம். வாழ்வை முழுதாய் வாழ்ந்திடுவோம். நம் வாழ்வை முழுதாய் வாழ்ந்திடுவோம். மனம் தருமே நலம் தருமே ஸ்ரீ கிருஷ்ண வைபவமே. கைவல்ய பதம் தருமே ஸ்ரீ கிருஷ்ண வைபவமே. மனம் தருமே நலம் தருமே ஸ்ரீ கிருஷ்ண வைபவமே. கைவல்ய பதம் தருமே ஸ்ரீ கிருஷ்ண வைபவமே. மனம் தருமே நலம் தருமே ஸ்ரீ கிருஷ்ண வைபவமே. கைவல்ய பதம் தருமே ஸ்ரீ கிருஷ்ண வைபவமே. மனம் தருமே நலம் தருமே ஸ்ரீ கிருஷ்ண வைபவமே. கைவல்ய பதம் தருமே ஸ்ரீ கிருஷ்ண வைபவமே. குழந்தைங்ககிட்ட ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துருப்போம். அந்த ஸ்லிப்ல வந்து அருமை அருமை குழந்தைகளே, clap your hands. Let's have a big round of applause. மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன ராம பலராம கிருஷ்ண கல்கி அவதாரங்களை நாம் அறிந்திருப்போம். வாய்ப்பை நழுவ விடாது. இது சூரியாஸ்தமன சமயம். இரவு நேரம் வந்துவிட்டால் இந்த மாயாவி அரக்கர்களுக்கு பலம் வளர்ந்துவிடும். பிறகு இவர்களை வெல்லவே முடியாது. இது நான் இடும் கட்டளை. அவரை கொன்றுவிடு. முனிசிரேஷ்டரே, பெற்றெடுத்த தந்தையின் கட்டளை தம்முடைய ஆணைப்படி நடக்க வேண்டும் என்று அதன்படி தங்கள் சொல்லை ஏற்று அந்த கொடியவளின் நெடிய கதையை முடிக்கிறேன்.
சந்தோஷம் ராமா. உன் மீது எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. வெற்றி திருமகனே, உலக நன்மைக்காகத்தான் பூமியில் நீ பேசாதிருக்க காரணம் என்ன? தந்தையார் பேச தயங்கினார். அவர் சார்பிலே அம்மா சொல்லுங்கள். சொல்லுங்கள் என்று நீ கேட்பதால் சொல்கிறேன். இந்த மன்னவன் எனக்கு 2 வரங்களை தந்தார். அவைகளை நீ தேவைப்படும் போது கேட்கலாம் என்றார். நான் இன்று அவரிடம் அந்த 2 வரங்களை கேட்டேன். அப்பாவுக்கு இப்போது வரம் தருவதற்கு பிள்ளை பாசம் குறுக்கே வந்து மறைக்கிறது. அந்த 2 வரங்கள் என்ன? முதல் வரம், உனக்கு பதிலாக வரதனுக்கு பட்டாபிஷேகம். அடுத்த வரம், துறவி கோலத்திலே உனக்கு 14 வருடங்கள் வனவாசம். மகாராஜா,
வாய்ப்பல்லவா? ஒரே நேரம் அம்மாவின் ஆசைகளை, அருமை தந்தை வழங்கிய வரங்களை செயலாக்கும் பேர் எந்த ஒரு மகனுக்கும் கிடைக்காத பேரல்லவா? மைந்தனை மனமான வாழ்த்துங்கள். தாழ்மையுடன் சொல்கிறேன், மறுமொழி கூறாமல் வனம் போவேன். பிரபு, இந்த 7 இடத்துக்கு வந்துட்டீங்களே. ராசா உட்காருங்க, உட்காருங்க. ராவணனின் தந்தை
இங்கு இதற்கெல்லாம் பழி வாங்க வந்துள்ளேன். அடே நீச்சரே, தனியாக இருந்த பெண்ணை கடத்திச் சென்றாயே, அதையா உன் வீரம் என்கின்றாய்? தர்ம நியாயத்தை மறக்க துணிந்த பாவின் இன்று உன் பாவங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கப் போகின்றது. Thank you, students. Well depicted. भरोसे हैं हम तेरे ही सहारे, दुविधा की घड़ी में ये मन तुझको ही पुकारे। तेरे ही बल से है बल हमारा, तू ही करेगा मंगल हमारा। मंत्रों से बढ़ के तेरे
चल के राम पे आए, प्रेम कोई और न जाने, राम से रूठे राम से माने, राम सिया की करुण कहानी, एक है चंदन एक है पानी, राम सिया राम जय जय राम, राम सिया राम जय जय राम, राम सिया राम जय जय राम, राम सिया राम जय जय राम। ये कहानी है मर्यादा पुरुषोत्तम श्री राम की, जिन्होंने अपने पिता के एक वचन के खातिर 14 साल का वनवास स्वीकार किया। Let's go big. Let's hear it for Great Five. गिरेगा गिरा तो चिरेगा, छिपा तो मिलेगा मिला तो मारेगा, भाग 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 बच सके तो बच ले आज, आंधी है ये ज़लज़ला है पूरे जोर पर चला है, किस्मत में है जो लड़ा है, कौन रह सका खड़ा है, सबसे अटल सबसे प्रबल शस्त्र रचित रक्त चरित 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 रक्त चरित। श्री गुरु चरण सरोज रज, निज मन मुकुर सुधारी, बरनौ रघुबर विमल जसु, जोदायक बलचारी, बुद्धिहीन तनु जानिके, सुमिरो पवन कुमार, बल बुद्धि विद्या देहु मोहि, हरहु कलेस विकार।
पुत्र पवन सुत नाम महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संग जय हनुमान ज्ञान गुण सागर जय गणेश लोक उजागर कंचन वरण विराज सुबेसा कानन कुंडल कुंचित केसा वज्र और ध्वजा विराजे कांधे मूंज जनेऊ सागर जय हनुमान ज्ञान गुण सागर जय गणेश लोक उजागर जय शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन विद्यावान गुणी अति चातुर राम काज करवे को आतुर प्रभु चरित सुनवे को रसिया राम लखन सीता वन बसिया सूक्ष्म रूप धरि सियहि दिखावा विकट रूप धरि लंक जरावा भीम रूप धरि असुर सहारे रामचंद्र के काज सहारे जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीस लोक उजागर जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीस लोक उजागर जय Consolation prize, Kondalampatti, Vidya Mandir. Third place, Ananda Ashram. Second place, Ayodhya Pattinam. First place, Shivaji Nagar Vidya Mandir. Third place goes to Sri Vidya Mandir Anand Ashram. Second place goes to Sri Vidya Mandir Ayodhya Pattinam. Teachers, kindly join them on stage. A big round of applause to the prize winners. Of the school is receiving the prize. It's wonderful. Thank you. The healthy competition always plays a vital role in our life.